வாழ்க வளமுடன். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது. அது 4 வகையான மனிதர்களை குறிக்கிறது. அந்த பழமொழியை தமிழில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அது முதல்ல நான் ஆங்கிலத்திலே சொல்கிறேன், அதுக்கப்புறமா அது தமிழில் விளக்கமாக பார்க்கலாம். முதல் வகையான மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, he who knows and knows he knows is a wise, follow him அப்படின்ட்டு சொல்லுறாங்க. அதாவது ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்றதுக்கு இது ஒரு விளக்கம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, உறங்குபவர் அப்படின்னா he who knows and knows not he knows is sleep, awaken him அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நம்ம விளக்கமாக பார்க்கலாம். மூன்றாவது வகையான மனிதர்களை பார்த்தீங்கன்னா, மாணவர்களை குறிக்கக்கூடியது. இது he who knows not and knows he knows not is a simple, teach him அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவது வகை மனிதர்கள், இது முட்டாள்களை குறிக்கிறது. he who knows not and knows not he knows not is a fool, shut him அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது தமிழில் விளக்கமாக பார்க்கலாம். இது எதுக்காக நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த 4 வகை மனிதர்களில் நாம் எந்த வகையில் இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்கிட்டு நாம் அடுத்தடுத்த நிலைக்கு வாழ்க்கையில் உயரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும். இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட வீடியோன்றதுனால இது ஆன்மீகமும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் நான் அதில் சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். ஸோ முதல்ல ஞானி அப்படின்றவர் என்னென்னா, அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதே போல் அவருக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்குன்றதையும் அவர் தெரிஞ்சு வைத்திருப்பார். இப்போ உதாரணமாக சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, சித்தர்கள்லாம் அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர்கள்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அஷ்டமா சித்தி தனக்கு கைவரப்படும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க தான் ஞானிகளாக இருப்பாங்க. இது ஞானிகளுக்கு மட்டும் இல்லை, நிறைய நம்ம வாழ்க்கையிலே நிறைய பேரை பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன ஓவியர் இருக்காருன்னு வச்சிங்களேன், அவர் நல்லா ஓவியம் வரைய தெரியும் அப்படின்றத அவர் தெரிஞ்சு வைத்திருப்பவர். அவர் அந்த ஓவியம் வரைகிறதுல அவர் ஞானியாக இருப்பார். இப்போ நம்ம இசை ஞானி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவர் இசையை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு இசை நன்றாக தெரியும் என்பதையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நல்ல அறிவு பெற்ற மனிதர்கள் நல்ல வாழ்க்கை திறமைசாலியாகவும் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் முன்னேறியவர்களாகவும் இருப்பார்கள். இப்போ நம்ம ஏன் அந்த மாதிரி ஞான நிலைக்கு அடையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறர் செய்த தவறுகளை நம்ம செய்யாமல் இருக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். இது அனுபவத்தில் நம்ம கற்றுக்கொள்ளலாம், நல்ல முடிவுகளை எடுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கு இந்த நிலை நமக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அடுத்தது 2வது வகையில் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் இந்த நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, ஏன்னா அவங்க கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா, அதனால் அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஃபிசிக்ஸு மேக்ஸு அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ மேக்ஸ் வராதுன்னு ஒரு பையனுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி மாணவனாக இருந்தால் என்ன பண்ணுவான், அவன் மேக்ஸை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இப்போ சில பேர் இருப்பாங்க மாணவர்களே, சில பேர் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் மார்க் மட்டும் கம்மியாக வாங்குவாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் சரியான விடை சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்களும் அவங்க முட்டாள் அடுத்த 4வது வகையான மனிதர்களில் வருவாங்க. ஸோ பொதுவாக மாணவர்கள் அப்படின்னா அறியாதவர்கள், எனக்கு தெரியாதுன்றத அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால் இது அப்படிப்பட்ட மாணவர்கள் மனிதர்கள் இருக்கும்போது அவங்க கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருப்பாங்க. கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொன்னோம்னா அவங்க வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு அடுத்த நிலையை அடைவார்கள். அப்போ மாணவர்களாக இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறலாம். மாற்றங்களுக்கு தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அடாப்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இந்த காலத்தில் ஒவ்வொரு நிபுணர் இருக்காங்களே, எக்ஸ்பர்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் ஆரம்பத்தில் மாணவர்களாகத்தான் இருந்தார்கள். அதனால் நம்மளும் சில விஷயங்களில் மாணவர்களாக இருந்து நம்மளுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளலாம். 3வது நபர் பார்த்தீங்கன்னா, தன்னறிவு இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவருக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதாவது அறிந்ததும் தான் அறிந்திருப்பதை அறியாதவன் உறங்குகிறான். அவருக்கு இப்போ ஒரு சில பேருக்கு நல்ல திறமை இருக்கும். இங்கே தான் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். எப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஒரு வரையக்கூடிய திறமையோ, இல்லை கதை எழுதக்கூடிய திறமையோ, இல்லை ஒரு பாடல் எழுதக்கூடிய திறமையோ, இல்லை இசையில் ஒரு குறிப்பிட்ட அறிவோ அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குன்றதை அவங்க தெரியாமல் இருப்பாங்க.
அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்த நிலைக்கு அவங்க உயர்ந்துருவாங்க. இது சில பள்ளிகளில் சில மாணவர்கள், சில ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாணவர்களை ஊக்குவிக்கிறாங்க. அந்த மாணவன்கிட்ட இந்த திறமை இருக்குன்றதை அவங்க கண்டுபிடிச்சி அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்கன்னா அவங்க அந்த திறமையை நல்லா வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பேர் பார்க்கலாம். இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய நிறைய எழுத்தாளர்கள், அரசியல்வாதிகள் அவங்களாம் சொல்லுவாங்க, இந்த ஆசிரியர்கள் வந்து எங்களை ஊக்கப்படுத்தினாங்க, அதனால தான் நான் வந்து இந்த துறையில் முன்னேறினேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் தன்னை பற்றிய நாலேஜ் இல்லாமல் இருக்காங்களே தவிர, ஆனால் அவங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் முன்னேறதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் இல்லையா? மறந்திருக்கும் திறனை விழிப்பூட்டுதல், ஊக்குவித்தல், வாய்ப்புகளை வழங்குதல். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் கொடுப்பாங்க, போய் நீ இந்த ஸ்டேஜில் இந்த ப்ரோக்ராம் பண்ணு, நீ இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த மாணவர்கள் முன்னேறுவாங்க. 4வது வகை மனிதர்கள் தான் முட்டாள்கள். இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. அறியாதவன், தான் அறியாதிருப்பதையும் அறியாதவன், அதாவது எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்றதையும் தெரியாதவர்கள். ஸோ அவங்கள வந்து நம்ம மாற்றவே முடியாது. ஸோ ஒரு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு போய் நம்ம அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறதோ கண்டிப்பாக உபயோகப்படாது. ஏன்னா அவங்களுடைய எண்ணமே வந்து அவங்க தான் உலகத்திலே சிறந்தவங்க மாதிரி இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய எந்த வித புத்திமதியும் பயன் தராது. ஏன்னா அவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு மாயையில் அவங்க வாழ்வார்கள். அவங்க எதையும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, செஞ்சதே திருப்பி திருப்பி செய்வாங்க. அதை குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆபத்தானது. அந்த சூழ்நிலைக்கே அவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதனால் எனக்கு எல்லாம் தெரியும்ன்றதுனால என்ன பண்ண மாட்டாங்கன்னா புதுசாக எதையும் கற்றுக்க மாட்டாங்க. ஸோ யார் வந்து கற்றுக்குவாங்க? எனக்கு தெரியாதுன்றவங்க தான் வந்து அடுத்தடுத்து கற்றுக்க முடியும் இல்லைங்களா? தெரிஞ்சும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா எப்படி கற்றுக்க முடியும்? ஸோ அதனால் இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து நாம் தள்ளி இருப்பது மிகவும் நல்லது. ஸோ எல்லாமே இந்த கற்றலின் படிக்கட்டுகள் ஏனின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆரம்பத்தில் வந்து ஒன்றும் தெரியாமங்களா தான் இருக்காங்க. இந்த முட்டாள் நிலையிலிருந்து அடுத்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற நிலைக்கு போகணும். கற்றுக்கொள்ளும் போதே என்ன ஆகுன்னா, நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா தெரியலையான்னு ஒரு டவுட் வரும். அதான் அந்த தூங்குகிற மனிதர்கள். அவங்கள கொஞ்சம் எழுப்பி விட்டோம்னா அவங்க ஞான நிலைக்கு உயர்வாங்க. ஸோ இதுதான் வந்து அறியாமையை உணர்தல், அறிவை தேடுதல், திறமைகளை கண்டறிதல், ஞானத்தை வளர்த்தல். இது சுய பரிசோதனை அப்படின்னு சொல்கிறாங்க. மனவளக்கலையில் பார்த்தீங்கன்னா சுய பரிசோதனை தான் அகத்தாய்வு பயிற்சி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சுய பரிசோதனையில் வந்து எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்னெல்லாம் தெரியாது, ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ உன்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டால் வேகமாக சொல்கிறவங்க, உன்னுடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டாலும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இவர ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ரெண்டுமே முக்கியம். ரெண்டையும் தெரிஞ்சவங்க தான் அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் மனவளக்கலை பற்றிய நிறைய வீடியோக்கள் இருக்குது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, நம்மளுடைய உடலையும் மனதையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கும் நிறைய பயிற்சி முறைகளை கொடுத்துருக்காங்க. அது பற்றி விளக்கங்கள்லாம் நம்ம சேனலில் இருக்குது. இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.